1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பூண்டு 7, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணது, அப்புறமேட்டு 4 தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, கடைஞ்சாச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சின்ன வெங்காயம் அப்படியே முழுசு முழுசாக சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணணும். இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.